வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, வழக்கம் போல் எக்ஸிட் போலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்தியா ஃபுல்லாக யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸிட் போல் என்ன தெரியுமா வந்திருக்கு? பிஜேபி தாங்க ஜெயிக்க போகிறாங்க. அதுவும் போன வாட்டி 2019 விட கூடுதலான தொகுதிகளை தான் ஜெயிப்பாங்க இந்த வாட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிபப்ளிக் டிவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. ரிபப்ளிக், பி மார்க் இவங்க சேர்ந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. எக்ஸிட் போல எடுத்திருக்காங்க. அதில் என்டிஏ 359 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும், இண்டி கூட்டணி 154 தொகுதிகள், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா நியூஸ், டி டைனமிக்ஸ் அப்படிங்கிற அவங்க எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸிட் போலில் என்டிஏ 371, இண்டி கூட்டணி 125, அதர்ஸ் 47. ஏபிபி சி ஓட்டர்ஸ் அடுத்து அவங்களுடைய எக்ஸிட் போலில் என்டிஏ 353 383 அப்படின்னு நம்பர்ஸ் வந்திருக்கு. இண்டி கூட்டணி 152 182 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்திருக்கு. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 12 அப்படிங்கிற நம்பர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏபிபி சி ஓட்டர்ஸ். அடுத்து ரிபப்ளிக் டிவி, மேட்ரீஸ் இவங்க சேர்ந்து ஒரு எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸிட் போலில் 353 368 என்டிஏ, 118 133 இண்டி பிளாக்கு, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 43 48. அடுத்து இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய எக்ஸிட் போல் 371 401 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் சொல்லியிருக்காங்க. இண்டி கூட்டணி 109 139 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதர்ஸ் 28 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா மீடியாக்களும் வெளியிட்ட எக்ஸிட் போலுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ குறைஞ்சது 350 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஜேபி எடுத்தோடனே என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி 400 தொகுதிகள் இந்த வாட்டி என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேச்சு விவாதம் எல்லாமே எப்படி நடந்துச்சு தெரியுமா? பிஜேபி 400 ஜெயிக்காது, 300 ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் விவாதமே நடந்துச்சு. 273 எடுத்தாலே மெஜாரிட்டி. ஆனால் அதை இண்டி கூட்டணி மறந்துட்டாங்க. 300 350 பிஜேபியை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதான் இந்திய கூட்டணியுடைய டார்கெட்டாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அவங்க வேலையை பார்த்தாங்க. ஸோ எக்ஸிட் போலில் குறைஞ்சது 350 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. கலைஞர் செய்திகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸிட் போலுக்கு கலைஞர் செய்திகள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரே கம்பெனி ஒரே ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிட் போல் எல்லாமே ஒரே கம்பெனியோட தான், ஒரே ஜெராக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எப்படி எல்லா மீடியாக்களும் சொல்லி வச்ச மாதிரி 350க்கு மேலே பிஜேபி ஜெயிப்பாங்க, என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ களத்தில் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுனால தான், கள நிலவரம் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த நம்பர்ஸை மீடியாக்கள் வெளியிடுறாங்க. அப்படி இந்திய கூட்டணி 273க்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையாவது அதை சொல்லியிருக்கணும். ஒரு பத்திரிகை, ஒரு மீடியா கூட இந்தி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்லலை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? கள நிலவரம் என்டிஏவுக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டூடியோவில் உட்காந்துக்கிட்டு ஒரே கம்பெனி ஒரே ஜெராக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த எக்ஸிட் போல மறைமுகமாக கலாய்க்கிற மாதிரி, விமர்சிக்கிற மாதிரி பதிவு வேணால் போட்டுக்கலாம். ஜூன் 4 எதையும் மறைக்க முடியாது. மக்களுடைய தீர்ப்பு ஜூன் 4 தெரிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ சன் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவாதம் நேற்று நடத்தியிருக்காங்க. குணசேகரன் இந்த பக்கத்து ஜென் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். குணசேகரன் நெறியாளர், இந்த பக்கத்து ஜென் ராம் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் அப்படின்னு தலைப்பு போடுறதுக்கு பதிலாக குணசேகரனை அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுட்டு ஜென் ராம நெறியாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டிருக்காங்க சன் நியூஸ். ஏன்னா இப்போவே குழம்பி போயிட்டீங்க, ஜூன் 4 இன்னும் இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இப்போ கிண்டல் பண்ணுறதையும் பார்க்குறோம். ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய எம்எல்ஏ அவசரப்பட்டார். இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில் திகார் சிறைக்கு இன்னைக்கு போக போகிறாரு. இன்னைக்கு சரணடையணும். இடைக்கால ஜாமீன் உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த விரக்தியில், அந்த கடுப்பில் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சோம்நாத் பாரதி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மோடி 3வது வாட்டி பிரதமர் ஆனார் அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு. அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ அந்த எம்எல்ஏவையும் கிண்டல் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ தெரிஞ்சு போச்சுங்க, ஜூன் 4 யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது, யார் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதான் நம்ம வெயிட் பண்ணுறோம். பெரிய ஒரு சாதனை தான் இது. நேரு அவர்கள் தொடர்ந்து 3 வாட்டி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அவர் இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. சோசியல் மீடியா காலத்தில் மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணாமல் சும்மா விளம்பரம் பண்ணி மட்டும் யாருனாலையும் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, ஆட்சியை தக்க வைக்க முடியாது. மக்களுக்கு சீரியஸாக நல்லது பண்ணியிருந்தால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு சின்ன ஒரு
ஒழுங்காக இல்லை அப்படின்னா கூட சோசியல் மீடியாலாம் பயன்படுத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு இமேஜ் வந்துடும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி 3 வாட்டி நரேந்திர மோடி அவர்கள் 3வது வாட்டி பிரைம் மினிஸ்டராக வராருன்னா மக்கள் நம்புகிறாங்க. மோடியுடைய ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மோடி ஆட்சியில் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, பாதுகாப்பான சூழலில் நாங்கள் வசிக்கிறோம் அப்படின்னு மேக்சிமம் பொதுமக்கள் உணர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த எக்ஸிட் போல் காட்டுது. ஜூன் 4ஆம் தேதி அஃபிஷியலாக அந்த ரிசல்ட்டும் உறுதிப்படுத்தும். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.